மக்களே, இன்று நாம் திருக்குறள் 5வது அதிகாரத்தின் 53வது குறளை பார்க்கிறோம். இது பொருட்பால் பகுதியின் அரசியல் இனத்தில் இடம்பெற்றுள்ளது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற இயல்பாக உள்ளது. இந்த குறள் சொல்வது, ஒருவர் வரும் காலத்தை பாதுகாக்காதால் வாழ்க்கை எரியலாம் என்பதை. நாம் எதிர்கால திட்டங்களை செய்யாமல் தற்போதைய மகிழ்ச்சியிலேயே மூழ்கிவிடுந்தால் எல்லாம் எளிதில் அழியும். உதாரணமாக, மாணவர் படிப்பை தாமதமாக செய்து கடைசி காலத்தில் முயற்சித்தால் முடிவுகள் குறையும். அதேபோல் ஆற்றலை சேமிக்காமல் பில்களை அதிகம் செலுத்தும் ஒருவரின் நிதிநிலை திடீரென குலையும். இரு உதாரணமும் பாதுகாப்பு, திட்டமிடல் அவசியம் என்பதை காட்டும். இன்றைய டிஜிட்டல் காலத்தில் தரவு பாதுகாப்பை உதவுவதில் ஒருவேளை பாஸ்வேர்டை மாற்றாமல் இருக்கும்போது கணக்கு திருடப்படுகிறது. அதனால் தனிப்பட்ட தகவல்கள் எல்லாம் அழிவு தரும். இந்த குறள் இன்றும் பொருத்தமாக உள்ளது. ஏனெனில் எதிர்கால திட்டமிடல் எவருக்கும் அவசியம். நாம் ஒவ்வொரு நாளும் சிறிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பணியிடத்தில் முறையாக பிரச்சனைகளை அறிக்கையிடுவது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவும். குடும்பத்தில் தவறான நடத்தை தவிர்த்து உறவுகளை பாதுகாக்கும் முயற்சி தேவை. அப்படியென்றால் வாழ்க்கை எரியாமல் வெற்றியாகும். இந்நாளும் இந்த குறளை பின்பற்றினால் நம் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். அதனால் எதிர்காலம் பற்றிய சிந்தனை ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் திருவருளை பெறும் பாதை. உங்கள் நாளாந்த வாழ்க்கை இந்த குறளின் வழிகாட்டுதலுடன் நெறிப்படுத்துங்கள். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திக்க வருகிறோம்.